வாழ்க்கை பூஜ்ஜியத்திலே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் இறைவனின் பரிசு, பின்பக்கம் விழுந்தால் அவனது சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கிறது. என் வாழ்க்கை மேடு பள்ளமுமாக போவதால் என் எழுத்து வண்டி 25 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் சகடயோகம் என்பார்கள். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்றார்கள் நம் முன்னோர்கள். ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவன் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றன. தெய்வ புருஷன் ஸ்ரீராமனுக்கே பொய்மான் எது உண்மைமான் எது என்று தெரியவில்லையே. அதனால் வந்த வினைதானே சீதை சிறையிட